வீட்டில் நீங்கள் போய் குளிங்க. நம்ம அஜிமாப்பில் கூட ஒரு வாட்டர் ஃபால்ஸில் எங்கேயோ குளிக்க போயிருப்போம். நான் அப்பவும் வந்து பண்ணால் இல்லை கை கட்டு போட்டிருக்கேன், நான் குளிக்கலன்னு. இந்த குளிக்கிறேன்னு சொல்லி குளிச்சா பரவாயில்லைங்க. மணலில் உருண்டு அங்க பிரதேசம் விளையாட்டு விளையாடுறாங்க. ஆக்சுவலி வந்து குட்டி ஷார்ட்ஸு டிஷர்ட்டு தான் போட்டிருந்தாங்களா, அதனால நழுவி போச்சு. அதனால தான் வீடியோவில் உங்களுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் மூஞ்சி ஃபுல்லாக மண்ணுங்க. இங்கே எப்படி குளிக்கும்னு தெரியலையே. ஒரு லாரி ஆளை விളിக்கணுமே. எதுக்கு அப்படிலாம் இல்லை. என்னோட கோப்ரோ வேற வந்து பசங்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுதான் திரும்பி வருமானு எனக்கு தெரியல. பயங்கர ஸ்ட்ராங்கா இன்னைக்கு தீர அடிக்குது. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. ஐயோ ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்பர்னு சொல்லது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அப்படியே இருந்துட்டா. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் அந்த வேவ்ஸ் எல்லாமே வரும். என்னையே நல்லா தள்ளுது. இவ்வளவு தள்ளுல அப்படியே உருண்டு போயிட்டா. அப்புறம் திரும்பி கடல் போயிட்டு அந்த வேவ்ஸ் மறுபடியும் பின்னாடி போகும்ல, அப்போ மறுபடியும் கடலுக்குள்ள உருண்டு வரும். ஐயோ செம அட்ராசிட்டி. சீரியஸா தள்ளி ஒரு நிமிஷம். ஃபோன் ஸ்கிரீன்ல தண்ணி வந்துருச்சுன்னா உன்னை நான் கொன்றுவேன். என்ன பார்த்து கொஞ்சம் டெரரா பயப்படும். என்ன டைம் சொல்லு. பரவாயில்ல சொல்லு. என்ன பார்த்தா கொஞ்சம் பயப்படணும்டா. இப்படி இருக்க கூடாது. உன்னை காமெடியா காட்டக்கூடாது, உன்னை டெரரா காட்ட சொல்றேன். ஆமா, நான் கோவப்படும்போது சிரிக்க கூடாது. நீங்க கோவப்பட என்ன பயம் வேணும் உனக்கு? அதான் நீ கோவப்பட, நான் பயப்படுறேன்னா இல்லையான்னு பார்ப்போம். பயப்படலண்டா கொஞ்சம். அதான் நீ கோவப்பட. நீ கோவப்படுற மாதிரி பண்ற நிச்சயம் என்ன இருக்கா? நான் நிஜமா சொன்னேன் உன்கிட்ட. என்ன டெரர் என்ன கொஞ்சம் பகுமானம் வேணும், ரெஸ்பெக்டா கத்துக்கணும். ஓகே ஓகே இல்லடா, என்னை பார்த்து உனக்கு டெரரா தெரியணும். ஓகே அப்படி பயப்படணும், காலில் ஆகணும். என்னடா அது எப்படி ஆகும்? அப்ப நீ டெரரா எனக்கு இரு. நான் டெரரா தான் இருக்கேன். ஆக்சுவலி டிடிஎஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கை கட்டு வந்து நனைஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் வந்துட்டு ரிமூவ்லாம் பண்ணவே கூடாது, நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டியடா வாசா, சும்மா அங்கே இங்கேயும் தாவிட்டு எல்லாம் இருப்ப, அதனால கையை வந்து இப்போதைக்கு ஆற வச்சுட்டு ஏதாவது பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வா, சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு வா, நான் டக்குன்னு வேற ஒரு கட்டு போட்டு விட்டுறேன்னாரு. அதனால வந்து பண்ண ஹேர் ட்ரையர் போட்டு இப்போ காய வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஆற வச்சிடும். இது எப்படி டவுன் பண்ணுறது? நான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு நிமிஷம். ஹேர் ட்ரையரே இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லையா நீ? எனக்கு இல்லை, யாராச்சும் ஷூட் இருந்தால் அவரை கட்டி கொடுத்து. ஏய் எனக்கு இது ரொம்ப நினைச்சிடக்கூடாது. ஆல்ரெடி ரொம்ப நினைச்சிருச்சு, ரொம்ப நேரம் இப்படி இருக்கக்கூடாது. எனக்கு என்ன வேணும், இது ட்ரை பண்ணணும். ஆமாம் ட்ரை பண்ணணும். நீ அதை என்கிட்ட கொடுத்துறியா? தேன் மிட்டாய். ஓ ரெண்டு வேலை நடக்கும்ல. அடியே இது என்ன உனக்கு காய வைக்க ஸ்டிக்கு மாதிரி யூஸ் பண்றியா நீ? அவன் நல்லா காய வச்சு தருவான், அவன்கிட்ட கொடுத்துடலாம். வேணாம் நான் பண்ணுவேன். சரி பண்ணு. இது ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த 2024 வந்து பார்த்துட்டிங்கன்னா அஜிமாப்பில் இல்லாமல் மிக வருத்தமாக இருக்குது. தனிமையில் இருங்க, தனிமையில் வாடுறேங்க. பயங்கர வருத்தம் இல்லை, கண்ணுக்குள்ள தண்ணி வருது. ஆமாம் அஜி இல்லாமல் தானே. ஆமாம் சூப்பர். ஓகே நான் ஹேர் ஸ்டைல் இது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். டேய் நீ சொன்னது நம்பாத, நான் சொன்னது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுதாங்க எனக்கு ஹேர் ஸ்டைலு. ஐயோ மச்சான் இரு மச்சான், வளர்த்திடுறோம் மச்சான். ட்ரெடிஷனல் ஹோம் டெக்கர் இந்தியன் ட்ரை பண்ணிட்டேன்னா அப்படியே அது வந்துரும். டேய் டேய் மம்மி இக்கா என்ன போன் எந்தடா மம்மி இது வழுக்குது. ஐயோ போயிட்டு அஞ்சில போன அதெல்லாம் பட்டி என்ன போன் வந்து பொறுத்து கேக்கோ. அது தமாஷா കളിക്കുന്നു. തമാശയാണ് ഇത്. ഇത് തമാശ കാട്ട്. തട്ടേ കൈന്ന് പോകും. മമ്മി തട്ടേ കൈന്ന് പോകും. കൊടുക്കാൻ പ്ലീസ് കളക്കളെ.
ഇവള് തട്ടി അവന്റെ ഫോൺ കളയും. നേരെ ലെഫ്റ്റ്. ആ എല്ലാം ഉണ്ട് അവിടെ. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட் 10:30 ஆச்சு. ஸோ வந்து மேடம் வந்து பார்த்தா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஷாலின் அவ்வளோதான் பயங்கர 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 கோவத்தில் இருக்காங்க. ஸோ வந்து அப்படி என்ன வாசா பண்ணேன் அப்படின்னா சும்மா விளையாண்டுங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 10:50 ஆச்சுங்க. சீரியஸாக இன்னைக்கு செம்ம மெமரபுளான டே. ஸோ டே எப்படா போச்சு? சூப்பரா போச்சு. உனக்கு எப்படி போச்சு? பயங்கரமா போச்சு. ட்ரீம் ஃப்ரிட்ஜா? இங்கேயும் அதுதான்ப்பா இருக்கு. இங்க பாருங்க, இங்க தக்காளி இல்லையா, மிளகாத்தூள் மல்லித்தூள் இருக்கும். உங்க போக்கஸ் அங்க இருக்கா? ஷால், நீ எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன். என்ன சொன்ன? யாரும் தம் அடிக்க கூடாது, சரக்கு அடிக்க கூடாது. நான் இந்த பசங்கள மாதிரி சீரியஸா சொல்லு வாசா. இந்த பசங்க நான் தம் அடிப்பியா, நான் சரக்கு அடிப்பியா? நான் அடிப்பேன். அது முதல்ல சொல்லு. நீ அடிப்பியா? நான் அடிப்பேனான்னு நான் கேக்குறேன். நீ ஈவ அடிச்சு நான் இதுவரைக்கும் பார்க்கல. யாருமே தம் அடிக்க கூடாது, சரக்கு அடிக்க கூடாது. ஆமா, அது ரொம்ப பேட். குற்றநோய் உண்டாக்கும். ஷாலினும் எதுவும் அடிக்க மாட்டாங்க. நான் பார்த்தேன். ஆமா பார்த்தேன். நீ அடிச்சத நான் பார்த்தேன். என்ன எப்ப பார்த்தேன்? என்ன பார்த்தேன்? சும்மா சொன்னேன். ஜஸ்ட் ஜோக்கிங் யார். இதை பார்க்கல நண்பர்களே. ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட்டஸ்டான டேங்க. ஸோ ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2% இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ டேர்ன் ஆஃப் ஆகுன்னு கூட தெரில. அது ஒரு நம்பிக்கை, ஆக்சுவலி நான் வந்து கேரளால நியூ இயர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி வந்துட்டேன்ல. உங்ககிட்ட தான் கேட்கணும் எப்படி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு நாளுக்கு தான் வந்தோம். அப்போ இன்னும் 5 days ஆச்சு. இல்லை, ஆக்சுவலி 2 நாளைக்கு வந்தேன். நம்ம 2 நாளைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட இது ஒரு 5-6 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் ஓடுன்னு தெரியல. அப்படி சொல்லல. ஜஸ்ட் ஜோக்குங்க. எல்லாம் நல்லதே நடக்குங்க. அதுதான் நான் இப்போ ஒன்று சொன்னேன். ஃபோன் 2% தான் இருக்கு. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிடும் நம்பணும். அவ்வளோதான். ஆமா, இப்படி ஒரு மச்சான் யாருக்காவது கிடைக்குமா? நியாயமா? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா வாசா? பண்ணியாச்சு. ஐயோ உங்ககிட்ட கேட்கல. வாசா கிட்ட தான் கேட்டேன். நான் தானே சொல்லுவேன். டிக்கெட் அப்போ ஃளைட் அப்போ 2 o'clock ஆஃப்டர்நூன் அல்ல, மார்னிங். அதுக்கப்புறம் இப்போ மார்னிங்ல மத்தியானமா? மத்தியானம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா காலையில 10 மணிக்கு சொல்லலாம்னு இருந்தேன். காலையில 10 மணிக்கு சொன்னா வழக்கம் போல நம்ம ஃளைட்ட மிஸ் பண்ணிட மாட்டோமாடா? எப்படி நம்ம மேனேஜர் ஆச்சு? மேனேஜர் இல்ல, உனக்கு இந்த லைஃப்ல கட் ஆகி போகுது. புரியல. இதனாலதான் ஃளைட்ல கட் ஆகுதா? மேனேஜர் இல்ல, தம்பிதான். தம்பியா? தெரியுமா? தெரியும்டா. ஐயோடா. சரி, நிஜமாவே போறியா 12 மணிக்கு? போயாகணும்ல ஊருக்கு. என்னடா இது, உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல, அங்க தலைக்கு மேலே வேலை நம்மளுக்கு. ஐயோ, போக போக இப்படியே பேச ஆரம்பிச்சிடும். இங்க பாரு. சொல்லும், எனக்குமே போக ஆசை இல்லை சொல்லும். அப்ப நீ எதுக்குடா போகணும்? யாசி இருக்குல்லன்னா போக கூடாது. போய்தான் ஆகணும். மச்சான், அந்த சவுண்டுக்கு மட்டும் கம் பண்ற கொஞ்சம். ஏன் வாய்ஸ் தெரியல உனக்கு? வந்து ஏன் வாய்ஸ் தெரியல உனக்கு? அப்படின்னா அந்த சாங் கம்மி பண்ண சொன்னல, காப்பிரைட் வந்துரும். அப்படி நான் நினைச்சேன் ஏன் சவுண்ட் ஃபோக்கஸ்டா கேக்குறதுக்கு சொன்னேன்னு. சவுண்ட்ல கேக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்ல. டேய், உனக்கு நிஜமாவே போணுமா? இல்ல, ஆக்சுவலி என்ன, நாளைக்கு டூரி ஷாப் போயிட்டு போலாமா? அப்படியே போய் ஃபிஷ் கடை போயிட்டு. டூரி ஷாப்னா கல்லு கடை தானே? ஆமா, ஃபேமிலியா இருக்கிற மாதிரி. ஃபேமிலியா தான் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து டோடி சாப்பிட போலாமா? போலாமா? இது வேற பேலூனே போட்டுக்கிட்டு. அடா 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 அடா, ஃபீல் ஃப்ரீ. ஐயோ கியூட். சரி, இப்ப நாளைக்கு டாடி ஷாப் போலாம். நீ தானே சொன்ன, அப்ப டாடி தப்பு இல்லையா? டாடி தப்பு இல்ல நினைக்கிறேன்டா. பட் ஈவன் தோ நான் எதுவுமே வேணாம் தான் சொல்லுவேங்க. டேய், அது மட்டும் கட் பண்ணிடு. ஏன் கட் பண்ணிடாத? ஏன்? அப்ப நீ வந்து என்ன சொல்றது?
என்ன பேட் பையா காட்டணும். ஐயோ இது யாருமே நம்ம பசங்க யாருமே தப்பு நினைக்க மாட்டேன். ஆனா நீ தப்பு பண்ணிக்கல. நீ நானே நினைக்க மாட்டேன். இங்க பாரு டோடி ஷாப் பரவாயில்லடா. டோடி ஷாப்ல ஒரு கிளாஸ் டோடி சாப்பிட்ட பரவாயில்ல. பிகாஸ் அங்க நிறைய சாப்பாடு கிடைக்கும். அங்க நிஜமாவே ஃபிஷ் நிறைய கிடைக்கும். இல்ல காலையில ഫുഡ് ഒരുപാട് സാധനമുണ്ട്. ഞാൻ കല്ലിൽ അവരുടെ വൈഫ് എല്ലാം ടോടി ഷോപ്പിൽ പോയി டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சொல்லிட்டல ஃபிஷ் சாப்பிடா நீ சொல்லிட்டல டோடி சாப்பிடுறேன். ஆனா பாடா அது டோடி சாப்பிடுறேன். அது கல்லல்லடா. அதுக்கு தமிழ்ல என்ன கல் தான அதுக்கு பேரு? கல்லு தான் பேரு. பட் அது நான் கல்லு பருகும். அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? கல்லு குடிக்கும். நான் கல்லு குடிக்கும் நாளைக்கு. ஆமால இதே 2023 அவன் வேற, இவன் 24, இவன் வேற. புரட்சி வெடிக்கும். எதுக்குடா? அண்ணன் கல்லு குடிச்சாருன்னா என்ன புரட்சி வெடிக்கும்? ஐயோ வேணாண்டா, நானே குடிக்கணும்னு நினைச்சாலும். சிறுவர்களை தனது யூடியூப் சேனலில் வைத்துக் கொண்டு 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை வைத்துக் கொண்ட யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கல்லு குடித்து கல்லு குடிக்குமாறு குழந்தைகளை வற்புறுத்தினார். ஐயோ வேணாம் மச்சான், நான் டோடி குடிக்கல மச்சான். பரவாயில்லடா. எனக்கும் ஆசையா தான் நான் மச்சான். வேற ஆனா நீ நம்பு. பிரச்சனை இல்ல. அந்த போல அங்க பெருசு கன்வின்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல 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 நான் ஆல்ரெடி குடிச்சிருக்கேன். அப்புறம் என்ன வாடா. அப்ப கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்தறேன். இல்ல கேமரா வச்சு கவர் தெரியட்டுமே. ஐயோ அது தெரிஞ்சா எங்க அண்ணனுக்கு ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டுருவானுங்களே. ஐயோ எனக்கு கேரளா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. டிடிஎஃப் இதுக்காக தாங்க சொன்னேன், கேரளானா ரொம்ப பிடிக்கும். இதுக்குதான். யாருக்கு சர்ப்ரைஸ்? அங்க இருக்கிற ஓ சாரி 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 12 மணி ஆயிடுச்சு. ஓ 12 மணி அவங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸா? ஐயோ சாரிப்பா. ஆக்சுவலி அங்க பர்த்டே ஃபங்க்ஷன் பண்றதுக்காக இங்கதானே வருவோம். அதுதான்ப்பா. வாசா பலூனை பத்தி பெருசா பேசக்கூடாது. சர்ப்ரைஸ் பார்ட்டி அதுதான் எனக்கு தெரியல எத்தனை நேரம். ஓ அந்த அடிக்கிறதெல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாமே இருக்கு, நக்கிட்டே இருக்கு. அவன் டெய்லி தேன் மிட்டாய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேலை வேணும்ல. இதுதான் ஈஸி. என்னது ஆக்சுவலி டிடிஎஃப் ஏய் இதுல கூட மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கியா? டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2:35 ஆச்சுங்க. ஸோ இந்த vlog இதோட என் பண்ண வேண்டிய டைம். நாளைக்கு எங்கடா போக போகிறோம்? அதாவது அவ்வளோதான் 2:55 ஆயிடுச்சு. இன்னைக்கு தூங்கி எழுந்துச்சுக்கப்புறம் எங்கே போகணும்? பிளான் பண்ணலாம். 3 ஆப்ஷன்ஸ் பிளான் பண்ணலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ்? கோவிலுக்கு போகணும், இல்லை டோடி ஷாப் போகணும். கோயில் டோரி ஷாப். ஓகே, அதாவது டோரி ஷாப் அப்படிங்கிறது கல்லு கடை. அப்புறம் இன்னொரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஆஹா ஐயோ ஆக்சுவலி அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். அதுக்கு தான் கேமராவே ஆன் பண்ணேன். என்னன்னாங்க ஆக்சுவலி இந்த ரூமில் வந்து பண்ணால் நான் மச்சான் அதுக்கப்புறம் தம்பி ஷாலின் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ மச்சானும் ஷாலினும் அண்ணன் தங்கச்சி வந்து ஒரே பெட்டில் படுத்துப்பாங்க. நான் இங்கே படுத்துப்பேன், தம்பி மேலே படுத்துப்பான். ஸோ தம்பி வந்து தூங்கிட்டு தான் இருந்தான். எழுப்பி விட்டு போய் இந்த மில்க் ஷேக் வாங்கிட்டு வர வச்சுட்டாங்க. இந்த மில்க் ஷேக் நல்ல ஷேக் இது. அதுதான் ஸ்ட்ராபெரி. அதான் ஒரிஜினல் ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரியில என்னமா ஒரிஜினல் டூப்ளிகேட்? ஐஸ்கிரீம் ஷேக் கிடையாது. ஓகே ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி ஷேக். அது குட்டி கடை. ஓகே ஸோ வந்து அதையும் ஃப்ரீஸ்ல இவன் வாங்கிட்டு வந்துட்டான். நீ தானடா ஃப்ரீஸ்ல வாங்கிட்டு வந்த இந்த கலக்கு அப்படின்னு சொன்னவன். அது கொஞ்சம் அது லூஸ் ஆனதா சாப்பிடுறதுக்கு பெட்டரா. ஆமா அதனால கலக்குன்னு அவன் பாட்டு கலக்கிட்டு இருக்கான். சாரி மச்சான். அவன் நினைச்சிட்டு இருக்கான். டேய் நீ குளிக்கல இன்னும்? ஏன் அப்படி கேக்குற? அவன் குளிக்கலன்னு நினைக்கிறேன் நானும். அல்ல சேம் ஷர்ட் குளிச்சியா நீ? காலையில உங்களுக்கு தான் மணி எழுந்து நான் தானே குளிச்சேன். ஏய் உண்மையே சொல்லு. ஷர்ட் தான். சேம் ஷர்ட்னா அண்ணன் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு, 2 நாள்ல எட்டுன்னு வந்துடலாம் வாடா, 2 நாள்ல எட்டுன்னு வந்துடலாம் வாடா. ஆனா இப்ப பார்த்தா இங்க ஒரு வீடு ஒண்ணு வாங்கிடலாமா இது. நான் என்ன பண்ணும், டெய்லி போவோம், பாத்ரூம் போவோம், குளிக்கும் துவைக்கும், பாத்ரூம் போவோம், குளிக்கும் துவைக்கும், அடுத்த நாள் காய போடும், குளிக்கும் துவைக்கும், அடுத்த நாள் காய போடும். 2 ட்ரெஸ் மாத்தி 15 நாள். ஆக்சுவலி டிடிஎஃப் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, போன வருஷம் ஃபுல்லாமே கஷ்டத்துலேயே போச்சா. இவங்க கிட்ட சேலரி எடுத்து கேளுங்களேன். ஸோ நான் ஃபோனில் என்ன சொன்னேன்னு சொல்லி நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க?
கண்ணில் கலங்குறப்பறம் இல்ல சிரிச்சிட்டு ஒரு சிரிச்சு கண் கலந்துச்சா? நான் கூட நான் சொன்ன உடனே அந்த ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்லேயும் உனக்கு எமோஷனல் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். அதான் இது நல்ல விதமான எமோஷனல் ஆயிடுச்சு நினச்சேன். இது இந்த ஒரு மொழி மட்டும்தான் எங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்பப்போ. மித்தபடி இது ஒரு கியூப் தான். பேசிட்டு இருக்குல்ல நம்ம டெய்லி நான் ஸ்டாப்பா. அதான் நான் ஸ்டாப்பாக தான் பேசிகிட்டு இருக்கோம். அதான் என்ன பேசிகிட்டு இருந்தோம் தெரியலையே. இல்லைடா நான் சொன்னேனே வந்துட்டேன். என்னது? அதான் நியூ இயர்க்கு இன்வைட் பண்ணியா? நியூ இயர்க்கு வரேன்டா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆமா. நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கணும். நீ தான் பார்த்துக்கணும். ஆமா, அப்படி ரொம்ப நான் சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்ப அப்படின்னு எனக்கு சொல்லி டென்ஷன் ஆயிடுச்சு. நான் அழுத்தி சொல்கிறேன். அப்போதான் நானே ரியலைஸ் பண்ணுறேன். இவ சொன்னா ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போதான் நானே ரியலைஸ் பண்ணுறேன், என்ன இது இவ்வளோ வாட்டி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்கிறோம், அப்போ நம்ம சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ நான் நினச்சேன். சந்தோஷமா இருக்கு. நான் யோசித்தேன், என்னடா இது இவ்வளோ வாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எனக்கே தெரியாமல் என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு போல. ஆமாங்க, சும்மா இல்லை போன வருஷம் இந்த டைம்ல நம்ம கிட்ட கார் இல்லைன்னு சொல்லி குடிக்கிறோம். கலக்கி டயர்ட் ஆயிட்டேன். சாரிடா நான் ஜஸ்ட் லைக் குடிக்கிறோம் குடிச்சோம். பட் எனக்கு கூட வச்சிட்டு குடிச்சோம். இப்ப நீ மறுபடியும் போமா எனக்காக. இதான் வேணாம் சொன்னல. சீரியஸ் டாபிக். அது ஆக்சுவலி போன வருஷம் இந்த டைம்ல வந்து தான் நம்மளோட காரை பறிமுதல் பண்ணி டிடிஏ வாசன் வந்த கார். ஆக்சுவலி அது நான் ஒன்றும் பண்ணேன் இல்லையா? திருப்பதும் உரிய மாட்டேங்கிறா. ரொம்ப சீரியஸ். கோழி கூவ ஆரம்பிச்சிருச்சா? இங்க பாரு, அத சொன்னா நீ அழும். உண்மையா அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான மெமரி. 2 கார்ல போனேன்னா அதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்க. அதான் 2 கார்ல போனேன். அதுக்கு சேட்டலைட் மீடியா வந்துட்டு ஓசி கார்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஆமா, அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. போன வருஷம் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. இந்த வருஷமும் நம்மகிட்ட கார் இல்லை தான், ஆனாலுமே இந்த வாட்டி லைசன்ஸும் இல்லை தான். அதுதான் எங்களுக்குள்ளே பயங்கர வழி. 2025 வருஷம் டிடிஎஃப் எப்படி தெரியும் பேசுவாரு. டிடிஎஃப் 2023 நம்மகிட்ட கார் இல்லைன்ட்டாங்க. லாம்போகினி வாங்கிட்டேன். டிடிஎஃப் மெதுவா தட்டணும். கடலோட ஆசீர்வாதம் அண்ணனுக்கு. இன்ஷால்லா. ஐயோ இதுதான் வேணும். இனிமேல் சொல்றா என்ன சொல்லணும்? இனிமேல் நல்லதா பேசினா அண்ணனுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப 2025ல என்ன அண்ணன் வீடியோ போடுவாருன்னா, எப்படின்னா வணக்கம் நான் உங்க லாம்போகினிங்க 2023ல நம்மள வந்து ஓசிக்காரன்னு சொல்லிட்டாங்க. 2024ல லைசன்ஸ் போயிடுச்சு. 2023வது எண்டிங்ல போயிடுச்சு லைசன்ஸ். 2024 எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி 25 ஒரு வருஷம் பிரேக் விட்டு வாங்கிடுவோமே, வாங்கிட்டோங்க அப்படின்னு போட்டுருவீங்க. அதுக்குள்ள லைசன்ஸ் கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைக்கும். எல்லாம் நடக்கும். பாஸ்போர்ட். ஆமா, பாஸ்போர்ட் வாங்கணும். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராவலர் தாங்க. ஆக்சுவலி ஸோ ஸ்வீட். அதை கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா போயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரிஸ்டா போயிருக்க? அதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் போயிருக்கு. பரவாயில்ல சொல்லு. என்னல்ல இது வரைக்கும் பரவாயில்ல, ஒண்ணுனா சொல்லு. பூட்டான் போயிட்டேன். 10-15 அவ்வளவுதான். 10-15 அவ்வளவுதானா? இது வரைக்கும் ஒன்னே தான் போயிருக்கேன். அதுவும் ஏன் போயிருக்கேன் கேளு. அந்த பாஸ்போர்ட் இல்லை, அதனால போயிருக்கேன் நேபாள். பாஸ்போர்ட் வாங்கிடல. அதான். ஸோ வந்து இவங்களும் ஒரு பெரிய ட்ராவலர். ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுத்துனா இந்த அஜி பையன் நல்லா கழட்டி விட்டுருவேன். இது வரைக்கும் ஒரு கண்ட்ரி கூட எனக்கு கூப்பிட்டு போனது வச்சிருவோம். யாரு கூட்டிட்டு போனோம்? அஜி. ஏன் அஜிரோட மூஞ்சி அப்படி போச்சு? இல்ல, அவனே பார்த்து நீ வருத்தமா இருக்குன்னு யோசிச்சு. எல்லாம் இருக்கிறதா நம்ம இல்லைங்க பாரு, அஜி சவுதியில் இருக்கல, நமக்கு செம்ம கேட்காட்டும். ஆமா. ஐயோ, பாஸ்போர்ட் கிடைச்சது ஃபாரின்ல போய் மிரட்டி அலற விட்டுருவேன். சீரியஸா நார்மலா கிடைச்சிருந்தா கூட அப்படி இருந்திருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்குதுல்ல, சும்மா அலற விட்டுருந்தோம். தெரியுமா, அவனே சொல்ற பேர் ஞாபகம் வந்தப்பட்டது vlog இல்ல, அதனால சொல்லல. இந்த பேர் டக்கு ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல, நம்ம பசங்க தான் மியூட் போட்டுக்கன்னு சொல்லு. வேணாம். அஜீஷ் இன்னொன்னு என்ன ஞாபகம் வந்துச்சு? கேரளா பொண்ணுக்கு நாங்க கத்து கொடுத்த பெருமை இப்படிதான் நானும் சேவ் பண்ணிருக்கேன் போன்ல. ஆக்சுவலி
என்னடா வரவே இல்லை. வரும்ண்ணா அது கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கூட கலக்குமா? ஊதிட்டு இழுக்கணும்ண்ணா. என்ன மேலாக்கி அம்மை. அதாவது நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுற டிடிஎஃப்க்கு மட்டும்தான் இப்போ நாங்கள் பேசின மீனிங் தெளிவாக புரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் பேசிக்கிற ப்ராட் மைண்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது வந்து ஷார்ட் ஃபார்மாக நாங்கள் அப்படி சொல்லி அது இதை கேட்டு ஃபோனில் நான் அப்படி சேவ் பண்ணி வச்சுருந்ததை பார்த்து ஏன் இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை நாங்கள் கேங்குக்குள்ள அப்படி தான் பேசிப்போம் அப்படியா அப்படின்னு சொல்லி அஜியை எப்போ பார்த்தாலுமே அந்த வார்த்தை சொல்லி தான் பேசுவோம். ஆனா அதுக்கு மீனிங் எதுக்கு இது வரைக்கும் சொல்லல. எனக்குமே தெரியாதுயா. அப்படியே பாட்டி உனக்கு தெரியுமாடா? தெரியாதுண்ணே, நானும் அது ரொம்ப யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய கெட்ட வார்த்தை. அப்படிதான் வருது போவாங்க. அஜியை பார்த்தாலே வயல வருதா. ஸோ வந்து அவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்துட்டேன்னா நாங்கள் ஒன்றா ட்ராவல் கிளம்பிடுவோம். கிளம்புறோம் ஓ மாதம். நம்ம சேர்ந்து விஷயம் சொல்லிட்டியா? ஆமாம், நானும் மனசு சொன்னேன். அவ்வளோப்பா. ஆஹா, இது நல்லா இருக்கு. இதே நல்லா இருக்கே. ஆமாம். நான் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்ல கூட்டிட்டு போகலாம். ஏய், அஜீஷ்க்கு ஃபோன் பண்ணேன்.